ராம் ராம். நேற்று நாம் வாழ்க்கை தவம் என்பதை பற்றி சற்றே ஆராய்ந்தோம். இப்பொழுது வாழ்க்கை தவமாவதற்கு முக்கியமான ஒரு காரணம் மன தூய்மை. மன தூய்மை இல்லாமல் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்காது. மன தூய்மை பற்றி பேசும்போது மன தூய்மை என்றால் என்ன, அது எதனால் கிடைக்கிறது, அதை பழக்குவது எப்படி என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நொடியும் நம் மனதிலே பல எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன. இந்த எண்ணக்கற்றைகள் அளவற்றது. இதனுடைய வேகம் பல குதிரைகளை தாண்டியும் வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கும். நம் உடல் இங்கு இருக்கும், அது உலகம் முழுக்க சுற்றி பறந்து வரும், ஏன் சொர்க்கத்திற்கே சென்று வரும். அப்படிப்பட்ட குணமுடையது மனம். அதனை கட்டுக்கடங்க வைப்பது மிகவும் கடினம். குதிரையை கூட ஒரு கடிவாளம் போட்டு கட்டிவிடலாம், ஆனால் மனத்தை கட்டுவது என்பது முடியாத காரியம். மனத்தை கட்டினால், மனத்தை அளந்தால் ஒழிய மன தூய்மை கிட்டாது. ஆகையினால் முதலில் நம் மனத்தின் தன்மையை அறிய பழக வேண்டும். இதற்கு தவறாமல் நாம் தினம்தோறும் ஒரு நித்திய கர்மாவாக மன தியானத்தில் அமர வேண்டும். அந்த தியானத்தின் பொழுது நம் மன ஓட்டத்தை சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டும். கூர்ந்து கவனித்தால் அதனுடைய வேகம் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்பதை பற்றி ஓரளவுக்கு நம்மால் அனுசரிக்க முடியும். இதை பற்றி மேலும் சில நாட்களில் நாம் பின்வரும் நாட்களில் காண்போம். இதுகாரும் இதனை செவிமடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வாங்கு வாழ நான் இறைவனை வேண்டி சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ராம் ராம்.